கனமழை பொறுத்தவரைக்கும், இனிமே தாங்க கொஞ்சம் கொஞ்சமா நெறைய மாவட்டங்கள்ல தீவிரமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் நம்ம அறிவிப்புகள கேட்டுட்டு இருக்கோம். அதுல குறிப்பாக வட தமிழக உள் மாவட்டங்கள்ல கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவே பதிவாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இனி ஒவ்வொரு நாளும் கனமழை தாங்க. தமிழ்நாட்டுல எல்லா இடங்களுக்குமே நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக பதிவாக போது. 1ஆம் தேதியிலிருந்து இந்த மழையினுடைய தீவிரம் அதிகரித்து ஜூன் 7 வரைக்கும் பலத்த மழை வெளுத்து வாங்கும். முதல்ல எந்தெந்த மாவட்டத்தில மழை ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் எந்த மாவட்டத்திற்கு கனமழை தீவிரமாகும் அப்படிங்கிறத மிக தெளிவா நம்ப பார்த்துறலாம். ஜூன் 1, 2, 3ஆம் தேதிகள்ல கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை. ஜூன் 1, 2, 3 தேதிகளுக்குள்ள இந்த மாவட்டங்கள்ல பரவலாக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு. சில இடங்கள்ல மிதமான மழை, சில இடங்கள்ல கனமழையாக கண்டிப்பா கிடைக்கப்போது. ஆகவே இந்த முதல் வாரங்கள்ல நமக்கு பரவலான மழை பொழிவு இருக்க போதுங்கிறதுனால, உள் மாவட்டங்கள்ல சற்று கணிசமாக ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து வெயில் குறையும். 1, 2ல வெயில் அதிகமா தான் இருக்கும். ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக நமக்கு வந்து வெப்பநிலைங்கிறது சற்று குறைய வாய்ப்பு இருக்கு. மழை பொழிவும் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிச்சுரும். இனிமே நமக்கு வெயில் மட்டுமே நம்ம பார்க்க மாட்டோம். மழையும் சேர்த்து இரவு நேரங்கள்ல உள் மாவட்டங்கள்ல வெளுத்து வாங்கி விட்டுரும். அடுத்தபடியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஜூன் 4, 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் கனமழை எச்சரிக்கை இருக்கு. உஷாரா இருந்துக்கோங்க. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில வானம் ஓரளவு மேகமூட்டம். ஜூன் 3ஆம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து மிதமான மழை பொழிவு இந்த கடலூர், விழுப்புரம் மாவட்டத்தில எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக நம்ம டெல்டா மாவட்டங்கள சொல்லியே ஆகணும். தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல வானம் மேகமூட்டம் தான். மிதமான மழை வேணா வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாமே தவிர, மிக கனமழை மற்றும் கனமழையினுடைய தீவிரம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. நிச்சயம் மிக கனமழை தீவிரமாகும்போது உங்களுக்கு அறிவிப்புகள குடுக்குறோம். ஆனா தற்போதைக்கு எதுவும் மிக கனமழைக்கான வாய்ப்பு டெல்டா மாவட்டங்கள்ல கிடையாது. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில அநேக இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டம். ஏதாச்சும் சில பகுதிகள்ல வேணா மிதமான மழை ஒரு ஜூன் 3ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாருங்க. தென் மாவட்டத்தில மழை எப்படிங்க இருக்கும்? கண்டிப்பாகவே கனமழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில ஜூன் முதல் வாரத்தில பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது கணிசமா அதிகரிக்க தொடங்கும். ஆனா, இப்போதைக்கு இன்றைக்கு பொறுத்தவரைக்கும் அநேக இடங்கள்ல நமக்கு மழை எதிர்பார்க்க முடியாது. ஆனா, கொஞ்சம் கொஞ்சமாக மழையினுடைய தீவிரமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா, இந்த தென்மேற்கு பருவமழை வந்து ரொம்ப தீவிரமா இருக்க போதுங்கிறதுனால, ஜூன் முதல் வாரத்தில கண்டிப்பா நமக்கு தென் மாவட்டங்களிலும் சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது பதிவாகிரும். மேற்கு தொடர்ச்சியில மிக கனமழை உண்டு. கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி, நீலகிரியினுடைய மேற்கு பகுதி, குறிப்பா அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாறுல நல்ல ஒரு தீவிரமான கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் தேனி, தென்காசி மாவட்டங்கள்ல குற்றாலம் போன்ற அருவிகளிலும் நமக்கு நீர்வரத்து அதிகரிக்க தொடங்க போது. ஏன்னா மழையும் நமக்கு தொடங்க போது. எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மிதமான மழை நிச்சயமாக தொடரும். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு சில பகுதிகள்ல நமக்கு மழை பொழிவு வந்து கொண்டு தான் இருக்கு. சீக்கிரமாகவே தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திற்கும் கனமழை முன்னேறும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.